அத்தா சார் கரெக்ட்டா ஷூரா போட்டுப்பாரு. சார் 45 தானா சார் டெஃபினட்டா சார். இப்படி எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவாங்க சார். இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு ஓகே சார். சார். எஸ். ஐயோ இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நந்தினி கங்க்ராச்சுலேஷன்ஸ். இத பாரு, இதே மாதிரி நீ மெயின்டைன் பண்ணணும் எக்ஸாம்ல. ஓகேவா? இப்போ 45 வந்திருக்குல்ல, இதோட சேர்த்து இன்னொரு 5 மட்டும் வந்துச்சுன்னா போதும். 50 ஆஃப் செஞ்சுரி. Thank you அத்தா சார். நந்தினி, டிரான்ஸ்லேஷன் ஒரு பார்ட் இருக்கு. அதை தான் நீங்க இன்னும் சரியா பிராக்டிஸ் பண்ணல. ஆக்சுவலா மொத்தம் 10 மார்க் வரும். நீங்க ஓரளவுக்கு எழுதினா போதும். 7 மார்க் அப்படியே சொலையா எழுதிடலாம். நான் ரெடியா தான் சார் இருக்கேன். குட் சார். எப்படி சார் இப்போ இந்த இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணுமா? எக்ஸாக்ட்லி சார். குட்டி குட்டி கதை மாதிரி இருக்கும் சார். ஒரு 10 வரி தான் இருக்கும், அவ்வளவுதான். அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு தமிழ்ல எழுதணும். சூப்பர் சார், பரவாயில்லையே. எஸ் சார். சார் இந்த மாதிரி எல்லாம் क्वेश्चंस இருக்கா இப்போ? ஆமா சார். ஆக்சுவலா பெரிய மார்க் क्वेश्चनல தான் நம்ம ஸ்கோரே பண்ண முடியும். எஸ். நந்தினி மேடம், நான் இப்போ ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அதை அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமான்னு பாக்குறீங்களா? சொல்லுங்க சார், சாயந்தரமா எழுதி வைக்கிறேன். நந்தினி, நீ எழுதிட்டு நீ மொபைல்ல கூட சென்ட் பண்ணி விடலாம். என்ன சார், ஓகே தானே? சார் உடனே பாத்துருவாரு. சார் நீங்க கதையை சொல்லுங்க. ஓகே, சின்ன கதை தாமா. காட்டுல இருக்கிற மான் கூட்டத்துல ஒவ்வொரு மானா குறைஞ்சுக்கிட்டே வருது. சிங்கங்கள் கூட பக்கத்துல இல்ல. யார் இந்த மான் தினமும் அடிச்சு சாப்பிடுறா அப்படின்னு அந்த மான்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணுச்சு. அந்த ஏரியால இருக்கிற நரி தான் அந்த வேலையை செஞ்சுச்சுன்னு மான்கள்லாம் கண்டுபிடிச்சிருச்சு. ஓ, நரி, you mean fox? Yes. But here it is jackal. Oh, you continue. Thanks for your support. நரி தான் இதை பண்ணுச்சுன்னு தெரிஞ்ச உடனே மான் கூட்டம்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த நரியை உதைக்கணும்னு முடிவு பண்ணுச்சு. சூப்பர் சார். ஆனா அந்த நரி பக்கத்து ஏரியால இருக்க கோயிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிச்சு. ஐயோ, அத மான்களால ஒண்ணுமே பண்ண முடியல. சோ அந்த நரி எப்ப நம்ம ஏரியாவுக்கு வரும் அப்படின்னு எல்லா மானும் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏ சார், மான் எல்லாம் சேர்ந்து அந்த குகைக்குள்ள போய் அந்த நரிய தூக்கி இருக்கலாமே. தூக்கி இருக்கலாம் தான், ஆனா அது வேற ஏரியா வச்சே. இப்ப நம்ம மனுஷங்களுக்குள்ள வேற வேற நாடுகள்னு இருக்கு இல்லையா, அதுல எல்லை இருக்குல்ல, அதே மாதிரி காட்டுக்குள்ள எல்லைகள் இருக்கு. ஆமா நந்தினி, இந்த பாரு, இப்ப இந்த எல்லை பிரச்சனை காட்டுக்குள்ள ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஒருத்தரோட எல்லைக்குள்ள இன்னொருத்தர் போக மாட்டாங்க, போகவும் முடியாது, போகவும் கூடாது. மிருகங்களா அந்த விஷயத்துல ரொம்ப பக்காவா இருக்கும். இப்போ நம்ம மனுஷங்கள பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்காங்கல்ல, பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் நம்ம நாட்டுல ஊழல் பண்ணிட்டு பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு வெளிநாட்டுல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அது எப்படி சார்? தப்பு பண்ணிட்டா எப்படி தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போக முடியும்? நந்தினி, அதுக்கு அவங்க கையில ப்ராப்பரான பாஸ்போர்ட் இருந்தாலே போதும். இப்போ அவங்க மேல வேற எந்த மாதிரியான ஒரு கிரிமினல் சார்ஜும் இருக்க கூடாது. தாராளமா அப்படி இருந்தா வெளிநாட்டுக்கு போயிடலாம். நம்ம நாட்டோட சட்டத்துல இருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். அது மட்டும் இல்ல, வெளிநாட்டுல இருக்கும்போது நம்ம நாட்டோட சட்டத்திட்டம் அங்க போய் இருக்கிறவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. நந்தினி, சூர்யா சார், நான் கிளம்பவா? அடுத்து ஒரு ஹோம் டியூஷன் இருக்கு, நாங்க போகணும். ஷூர் சார். சார், நான் வேணா நம்ம டிரைவரை டிராப் பண்ண சொல்லட்டுமா? இல்ல சார், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே சார், நான் போய்க்கிறேன் சார். ஐ வில் மேனேஜ். சார், ஃபீஸ் ஏதாச்சும் பேலன்ஸ் இருக்கா? கொடுத்ததே நான் இப்பவே சென்ட் பண்றேன். நிறைய இருக்கு சார், போதும் சார். ஓகேவா? வேற ஏதாச்சும் காசு தேவையா? ஷூர் சார். ஃபீஸ் இட்ஸ் ஓகே சார். வேணும்னா ஒன்று பண்ணுங்க. அன்புக்கு நன்றி சார். நந்தினி, நான் விட்டுட்டு வந்துடுறேன் சார். ஒரு காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாம் சார். சார், கல்யாணம் காஃபி சூப்பரா போடுவான் சார்.